ஒரு பொண்ணு ரயில்வே பிளாட்ஃபார்மில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு மைமை பார்க்குறா. அந்த மைமை அவளுக்கு ஒரு ட்ரிக்கு செஞ்சு காமிக்குது. ஃபோன் பண்ணுற மாதிரி ட்ரிக்கு செய்யுது. உடனே டெலிஃபோன் பூத்துலேருந்து ஃபோன் வருது. இது நீ தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மைமை ஆமான்றது. அந்த ஃபோனை இவ எடுத்து பேசுகிறா. அந்த ஃபோனில் ஏதோ ஒன்று கேட்குது. சரி, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிளம்பி போகிறா. இவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் தெரியல அப்படின்ட்டு மைமுக்கு கோவம் வந்துடுது. பிளாட்ஃபார்ம்ல யாரும் இல்லை, அவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கா, ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கா. உடனே பக்கத்தில் அந்த மைம் வந்து உட்காந்துருது. அவன் அப்படியே பயப்படுறா. அவன் என்ன பண்ணுறாளோ அப்படியே அந்த மைமு பண்ணுது. உடனே எந்திரிச்சு போய் வேற எங்கேயாவது உட்காரலான்ட்டு எந்திரிச்சு போகிறா. அந்த மைமும் எந்திரிச்சு போகுது. அவன் என்ன பண்ணுறாளோ அப்படியே பண்ணுது. உடனே வேற ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துறான். அந்த மைமு அவளுக்கு ஆப்போசிட் பெஞ்சில் உட்காருது. அவள் பேக்ல இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றா. அவளை அந்த மைம் அந்த ஆப்பிள் சாப்பிட விடாம ட்ரிக் பண்ணுது. உடனே அந்த மைம் மேலே கை தூக்குது. அவளும் மேலே கை தூக்குறா. அவளால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் தூரத்துலேருந்து ஒரு ட்ரெயின் வருது. அந்த மைமும் எந்திரிக்குது. இவளும் எந்திரிக்கிறான். அந்த மைம் லேசாக நகருது. அவளும் நேராக நகர்ந்து வர்றா. அப்படியே அவளும் ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்துடுறா. அவளோட ஆப்பிள் மட்டும் மைம் கால்நடையில் வந்து விழுகுது. அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு போயிடுறது. இங்கே ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மைம் வித்தை காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து இதுக்கு மேலே வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவர் முன்னாடி ஒரு தண்ணி அவர் மேலே அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிக் செஞ்சு காமிக்குது. இவரும் நைஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர்கிட்ட போய் டிப்ஸ் போடு அப்படின்னு கேட்குது. என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அந்த மைமுக்கு அப்படியே கோவம் வந்துடுது. உடனே அவர் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அவராக அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல. இதை நீ தான் பண்ணியா அப்படின்னு மைமை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு அதுவும் சொல்லுது. அவர் வேற பக்கம் போய் பார்க்குறாரு. அந்த பக்கமும் அதே வந்துட்டு தான் அவரை வந்து தடுக்குது. சரி போது உன்னோட விளையாட்டு நிறுத்து அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. உடனே அந்த மைம் அவரோட வாயை மூட வச்சிருது. அந்த மைமோட கையை ரொம்ப நீளமாக போய் அவரை பிடிச்சி இழுத்து ஒரு கத்தி மாதிரி ஒரு ட்ரிக்கு செய்து அதை வச்சுக்கிட்டு அவரோட டையை அறுத்துருது. அதுக்கப்புறம் அவரோட வயிற்றுல குத்தி அவரை கொலை பண்ணிடுறது. அவர் கையில் இருந்துட்டு மாச்சை எடுத்துக்கிட்டு அது வாட்டுக்கு போயிடுது. இங்கே ஒரு மைம் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் வித்தை செஞ்சு காமிக்குது. அப்படி செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜோக்கர் வருது. அந்த ஜோக்கரை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஜோக்கரை காணோம். பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த டிப்ஸ் டப்பாவை கீழே வச்சு கூட்டத்தை பூரா தான் பக்கம் இழுக்குது. நான் ட்ரிக்கு செஞ்சு காமிக்கிறேன், எங்கிட்ட வாங்க, இங்கே பாருங்க அப்படின்ட்டு செஞ்சு காமிக்குது. எல்லா கூட்டமும் அந்த ஜோக்கர் பக்கம் போகிறாங்க. அந்த ஜோக்கரும் ஒரு காயினை எடுத்து மனை வச்சு செஞ்சு காமிக்குது. கடைசியில் அந்த காயினை எங்கே அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்குது. அந்த மைம் கிளாப் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் வருது. இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கரு அந்த மைமுக்கு தலைக்கு பின்னாடி எடுத்து காமிக்குது. அந்த காயினை காணோம். மறுபடியும் அதே மாதிரி பண்ணி காமிக்குது. மறுபடியும் அதை காணோம். கடைசியில் அந்த மைம் வந்து காயின் எடுத்து காமிக்குது. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. உடனே அந்த ஜோக்கர் அந்த டப்பாக்குள்ளே இருந்து 3 பால்ஸை எடுத்து ரெக்கி பண்ணுது. அந்த மைம் சொடக்கு போடுது. அந்த பால்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. மறுபடியும் எடுத்து பண்ணி வாகுது. மறுபடியும் அந்த மைம் சொடக்கு போடுது. அந்த பால்ஸ் மறுபடியும் கீழே விழுகுது. கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போகிறாங்க. அந்த ஜோக்கரும் அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டே கிளம்பி போகுது. அந்த மைமை திட்டிக்கிட்டே போகுது. கடைசியில் அந்த மைம் அந்த ஜோக்கரை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கடைசியில் அதோட வாயை மூட வச்சு கிட்ட வந்து பம்ப் அடித்து அந்த ஜோக்கரோட உடம்புக்குள்ளே காற்று ஏற்றி கடைசியில் அதை பறக்க விட்டுருது. கடைசியில் அந்த மைம் பாய் சொல்லிடுது. இங்கே ஒரு மைம் எல்லாரும் முன்னாடியும் ட்ரிக்கு செஞ்சு காமிக்குது. ஒரு காலியான பாட்டிலில் தன்னோட வித்தையால் அவன் சுட்டு காமிக்குது. அந்த பாட்டிலும் வெடிச்சு செதுருது. எல்லாரும் அதை பார்த்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திட்டின்னு கையை நீட்டுது. அந்த வெறுங்கையில் ஒரு பச்சை கலர் ஆப்பிளை கொண்டு வருது. அதை கூட்டத்தில் ஒருத்தர் தலையில் வைக்குது. இவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், நீ பயப்படாமல் இருக்கு, எல்லாம் சரியாயிரும், ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. பயப்படுற எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. தலைமையில அந்த ஆப்பிளை வச்சு அந்த மைம் கையை கீழே இருந்து மேலே கொண்டு வருது. அந்த ஆளு ரொம்ப பயப்படுறாரு. கடைசியில் கையால் சுடுது. கடைசியில் அந்த ஆப்பிள் தான் சுட்டுருக்கு. கரெக்டாக அந்த நடு ஆப்பிளில் போட்டு விழுந்துருக்கு. எல்லோரும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. டிப்ஸ் எல்லோரும் போட்டு போகிறாங்க. கடைசியில் இவங்க 2 பேர் மட்டும் போடாமல் இருக்காங்க. அந்த ஆளோட ஃப்ரெண்டு காசு எடுத்து அந்த டப்பாவில் போட போகிறாங்க. கடைசியில் போடாமல் எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு அவங்க 2 பேர் கிளம்பி போகிறாங்க. டைம் ஒரு துண்டிட் மாதிரி செஞ்சு அந்த பாக்கெட்டில் இருக்கிற காசை வெளியே எடுத்து இந்த டப்பாவில் போட்டுருது. அந்த ஆள் மறுபடியும் வந்து அந்த டப்பாவுக்குள்ளே இருந்து அந்த அவரோட காசை எடுத்து வச்சுக்கிறாரு. கடைசியில் அந்த ஆப்பிளில் செஞ்ச ட்ரிக்கை இவர் மேலே செய்து அந்த ஆள் சத்துடுறாரு. கடைசியில் அந்த ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். அவரும் பயந்து ஓடுறாரு. இவர் இதெல்லாம் சரிபட்டு வராது,
பெரிய ஸ்னைப்பர் கன்று தான் வேணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சு அதை ஓடப்பட்டு சுற்றுது. கடைசியில் அந்த ஆளும் சத்துடுறாரு. கடைசியில் அந்த ஒரு பாக்கெட்டில் இருங்க அந்த காசை எடுத்து அது பாட்டுக்கு போயிடுது. இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.